और वो आपके कंट्रोल में आते हैं, लेकिन आप पुलिस को लाके, मिलिट्री को लाके हाउस चलाना चाहते हैं। सर, आई वांट टू करेक्ट यू। हाउस चलाना चाहते हैं। धन्यवाद। इसी हाउस में, धन्यवाद माननीय सर, इसी हाउस में पार्लियामेंट सिक्योरिटी के लोग राजनारायण जैसे आदमी को कोई नहीं यहाँ के भ्रमित करने वाली चीजें न बोले। स्टॉप लेन उठा के बाहर फेंका था। नो प्लीज। लेकिन आप हमको ये जो इस ढंग से जो ट्रीट कर रहे हैं, 267 विट्ठल भाई पटेल से लेकर 267 तक आप उदाहरण में रहे, 267 उतने अज्ञानी है। धन्यवाद। धन्यवाद। क्या हमको कोई समझ में नहीं आता? यहाँ इसीलिए ये चीज प्रोसीडिंग से निकाल दीजिए। आई वांट टू क्लैरिफाई, पार्लियामेंट सिक्योरिटी सर्विस के लोग ही इंटर कर सकते हैं और हमेशा आते हैं जब जरूरत पड़े। आई वांट टू पिट गिवन इट शुड बी रिमूव्ड फ्रॉम द प्रोसीडिंग। माननीय ऑनरेबल मेंबर्स, नाउ ऑन 267, now on 267 please, or now on 267 please. 34 notices have been received under rule 267. It is observed that several notices under rule 267 are being given on daily basis. 34 please जयराम जी बोल लीजिए, मैं पढ़ ही रहा हूं। மாநிலங்களவையில் மத்திய பாதுகாப்பு படையை அனுமதித்ததற்காக காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, எதற்காக இந்த அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள்? இது குறித்த விவரங்கள். மாநிலங்களவையில் பாதுகாப்பு கருதி சிஐஎஸ்எஃப் மத்திய படை வீரர்களை பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் இன்று கூறிய நிலையில் அதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக மாநிலங்களவையில் எம்பிக்கள் பேசும் பொழுது சிஐஎஸ்எஃப் வீரர்கள் பாதுகாப்பில் ஈடுபட்ட சிஐஎஸ்எஃப் வீரர்கள் அவர்களை பேச விடாமல் தடுத்ததாகவும் ஆர்ப்பாட்டம் செய்ய விடாமல் தடுத்ததாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்து மல்லிகார்ஜுன் கார்கே செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தியிருந்தார். அது மட்டுமல்லாமல் திருச்சி சிவா உள்ளிட்ட எம்பிக்கள் அவை தலைவரிடம் நேரடியாகவே புகார் ஒன்றையும் அளித்திருந்த நிலையில் அந்த விவகாரத்தில் மீடியாக்களில் எம்பிக்கள் பேசியது தவறு, அவையின் மாண்பை குறைக்கும் வகையில் அவர்கள் செய்துவிட்டதாக ஒன்று குற்றச்சாட்டை இன்றைய அவை அலுவல் தொடங்கியவுடன் துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் முன்வைத்தது குறிப்பிட்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மல்லிகார்ஜுன் கார்கே இன்று அவையில் பேசினார். அப்பொழுது எம்பிக்கள் ஒன்றும் தீவிரவாதிகள் அல்ல, சிஎஸ்எஃப் வீரர்களை இந்த பணியில் ஈடுபடுத்தி அவையுடைய நடவடிக்கைகளில் எம்பிக்கள் பங்கேற்க முடியாதபடி செய்வது ஏற்புடையது அல்ல, இது உரிமைகளுக்கான ஒரு உரிமையை பறிக்கும் வகையில் உள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்து பேசிய நிலையில் அதற்கு மறுப்பையும் அவையினுடைய துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் தெரிவித்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக அவையினுடைய நடவடிக்கைகள் முடங்கியதன் காரணமாக பாதுகாப்பின் அடிப்படையில் சிஎஸ்எஃப் படை வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்த நிலையில் தற்போது அதற்கும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அவைத் தலைவர் மற்றும் எதிர்க்கட்சிகளிடையே கடும் வாக்குவாதம் என்பது மாநிலங்களவையில் நடைபெற்று வருகிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.